திருச்சிற்றம்பலம். ஆடும்பரிவேல் அணி சேவல் என பாடும்பணியே பணியாய் அருள்வாய் தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனியானை சகோ. திருச்சிற்றம்பலம். சக்கரவர்த்தி தவராச யோகி எனும் மிக்க திருமூலனருள் மேவுநாள் என்னாலும். திருச்சிற்றம்பலம். அண்டசராசரங்களுக்கு எல்லாம் அதிபதியாக வழங்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஒப்பற்ற கருணையினாலே அருள்மிகு கமலவிநாயகர் சத்சங்கமும் புரசை திருநெறி கழகமும் இணைந்து மிகச் சிறப்பாக நிகழ்த்தி வருகின்ற இந்த திருமந்திர தொடர் வேள்வியில நாம் இரண்டாம் தந்திரத்திலே பதிவலி வீரட்டம் 8 என்கிற பகுதியினை நிறைவு செய்து அடுத்த பகுதியாக வழங்கக்கூடிய லிங்க புராணம் என்பது பற்றி சிந்திப்பதற்கு திருவருள் கூட்டியிருக்கு. சிவபெருமானுடைய முதன்மையை அறிவிக்கும் முகமாக அமைந்த புராண கருத்துக்களை எல்லாம் இந்த இரண்டாம் தந்திரத்திலே சுவாமிகள் விரித்துரைக்கிறார் என்கிற செய்தியை நான் இரண்டாம் தந்திரத்தை துவங்குகிற பொழுது சொன்னேன். இதற்கு புராண தந்திரம் என்கிற ஒரு பெயரும் உண்டு என்று கூட நாம் பார்த்தோம். அதிலே பல புராணங்கள் பேசப்பெற்றாலும் எல்லா புராணங்களிலும் சொல்லப்படுகிற அடிப்படை கருத்து சிவபெருமான் ஒருவன்தான் முழுமுதற் பொருள், அவனே முதன்மை கடவுள் என்கிற கருத்து வலியுறுத்தப் பெறுகின்ற விதமாக அந்த புராணங்கள் அமைந்திருக்கின்றன என்ற செய்திகளை பார்த்தோம். அதில் முதன்மை செய்திகளாக ஒரு 8 வீரச் செயல்களை சிவம் புரிந்ததாக கருதி அந்த 8 வீரச் செயல்களும் நிகழ்ந்த இடங்களாக அமைந்த இடங்களை பதிவலி வீரட்டம் 8 என்று சொல்லக்கூடிய அட்ட வீரட்டானங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த தலங்களில் நிகழ்ந்த அந்த வீரச் செயல்களையும் நாம் முதல்ல விரித்துரைத்தார். பிறகு இதை தாண்டி சில செய்திகள் இருக்கின்றன. அவற்றை எல்லாம் விளக்கும் முகமாக துவங்கி அதிலே லிங்க புராணம் என்று சொல்லக்கூடிய சிவனை பற்றிய புராணங்களிலே பெருமானை பற்றி சொல்லப்படுகிற கருத்துக்களை எல்லாம் விவரிக்கும் முகமாக எடுத்துக்கொள்கிறார். அதிலே சிவன் எப்படி முதன்மைத்தனமாக எல்லா பொருள்களுக்கும் மூலப்பொருளாக எல்லாவற்றிற்கும் தலைமை பொருளாக எப்படி விளங்குகிறார் என்கிற அந்த செய்திகளை எல்லாம் நமக்கு அந்த புராண வாயிலாக அந்த செய்திகளின் வாயிலாக அறிவுறுத்துகிறார். அப்படி சொல்லுகிற பொழுது அவர் முதலிலே எடுத்துக் கொள்ளுகிற முதல் செய்தி அவனை விட்டு என்றும் பிரியாத சக்தியாக கருதப்படுகிற அம்மை, உமை அம்மை, அந்த பெருமாட்டி எப்படி சிவனை பூசை செய்து நலனை பெற்றாள் என்கிற செய்தியிலிருந்து துவங்குகிறார். கீர்த்தி திருஅகவல்ல கூட மணிவாசக பெருமான் அவருடைய கீர்த்தியை பற்றி பேசுகிற பொழுது அம்பாளுக்கு அவன் செய்த கீர்த்தியைத்தான் முதலிலே வைத்து பேசுகிறார். பிறகுதான் மற்றவர்களுக்கு தனக்கு செய்த பெருமானுடைய அற்புதங்களை எல்லாம் பிறகு விரித்து பேசுவார். அதுதானே கீர்த்தி திருவகவல். அப்படி இங்கேயும் கூட முதலாக அவர் பேசுகிற பொழுது பெருமான் உமைக்கு அருள் புரிந்த நலத்தை பேசுகிறார். அந்த நலத்தை பேசுகிற பொழுது அம்மைக்கு அருள் புரிந்த விதத்தை சொல்லுகிற பொழுது அந்த செய்தியை கந்தபுராணம் விரித்து பேசுகிற செய்தியை நம்முடைய சுவாமிகள் அங்கே சுருங்க ஒரு பாடலிலே கூறுகிறார். கைலாய மலையில வீற்றிருக்கிற பொழுது அம்பாள் சிவனை பார்த்து, சுவாமி, இப்பொழுது என்னுடைய பெயர் தாட்சாயினி என்றல்லவா இருக்கிறது, இந்த பெயரை மற்றவர்கள் குறிப்பிடுகிற பொழுது எனக்கு சொல்லனாத
வருத்தமும் துன்பமும் விளைவிக்கின்ற விதமாக இருக்கிறது. எத்தனையோ பேர்கள் எனக்கு இருந்தாலும் இப்பொழுது என்னை அழைப்பது தாட்சாயினி என்றுதான் அழைக்கிறார்கள். மருள்நீக்கியார்னு பேர் இருந்தாலும் கூட எப்பொழுது அவருக்கு தர்மசேனர் என்ற பட்டம் கொடுத்தார்களோ அப்பவே மருள்நீக்கியார் பேர் போயிடுச்சு. தர்மசேனர்ங்கிற பேர் தான் இருந்தது. அதனாலதான் சுவாமி பார்த்து அந்த மருள்நீக்கியாரும் வேண்டாம், தர்மசேனரும் வேண்டாம், புதுசா பேர் வச்சுக்கோன்ட்டு திருநாவுக்கரசு அப்படின்னு அவர் சுவாமி பேர் வச்சுட்டார். ஏன்னா எப்பவுமே கடைசியா வச்ச பேர் தான் நிற்கும். அதனால என்ன முயற்சி பண்ணாலும் தர்மசேனன் ஒரு பேரோட விட்டுட்டோம்னா மருள்நீக்கியார் தாங்க ஒரு பேருன்னு முன்னால இழுத்து சொன்னா பயன்படாது. இரண்டையும் நீக்கிட்டு இனிமே சுவாமி பேரு திருநாவுக்கரசு எனும் நின் திருநாமம் உலகேழிலும் மண்ணுகன்றார், விளங்கி தோன்றுகன்றார். அதுபோல இங்கேயும் அம்மா சொல்ற சாமிகிட்ட என்ன போய் தாட்சாயினின்னு சொன்ன தட்சனை நினைவுபடுத்துவதாக இருக்கு. சிவநிந்தை செய்தவன் அவன். என்னுடைய தந்தை என்று சொல்லிக் கொள்ளுவே எனக்கு மிகவும் ஒரு அருவருப்பாக இருக்கிறது. அவன் வீட்டில் வளர்ந்த உடம்பு இது என்று சொல்லுவதற்கு கூட எனக்கு வெட்கமாக இருக்கிறது. சுவாமி இந்த பேர் மறையணும் அப்படின்னா நான் இன்னொரு தடவை கீழே போயிட்டு வந்தாதான் சரியா இருக்கு. ஆங்கதோர் பெயரை அவன்கண் எய்தியே ஓங்கினான் வளர்ந்த உடலம் தன்னையும் நீங்குவன் மேலவை தரித்தற்கு அஞ்சுவன் அவ்வகை நீ பணித்தி என்றாள். கந்தபுராணத்தில் சொல்றார். ஆங்கதோர் பெயரை அவன்கண் எய்தியே, அவனுக்கு மகளா பிறந்ததுனால எனக்கு தாட்சாயினின்னு பேர் அவங்ககிட்ட இருந்து பெற்றேன், தட்சனுடைய மகள். ஓங்கினான் வளர்ந்த உடலம் தன்னையும் தாங்கினன். இப்ப நான் தாங்கி கொண்டிருக்கிற இந்த உடம்பு அவங்ககிட்ட இருந்து வளர்ந்து அந்த பெயரை தாங்கி இருக்கிற பேர். இது என்னால பொறுத்துக் கொள்ள முடியல. மேலவி தரித்தற்கு அஞ்சினேன், இனிமேலும் தொடர்ந்து இந்த உடம்பை கொள்வதற்கு அஞ்சுகிறேன். நீங்குவன், இந்த உடம்பை நீங்கணும். அவ்வகை நீ பணித்தி, எனக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்க சார். சுவாமி சொல்லுகிறார், என்னம்மா இது உனக்கு கரைங்கிற, நெருப்புக்கு எங்கேயாவது கரை இருக்கா? கரைப்படுமா? நீ என்னுடைய அருட்சக்தி, உனக்கு அழுக்குங்கிறதே கிடையாது. ஆனா நீ இப்படி என்ன கேட்கறதுல இருந்து ஒண்ணு தெரியுது. என்ன அப்படின்னா, யாரோ ஒருத்தருக்கு அருள் செய்யணும்னு நீ நினைக்கிற, அதுக்கு என்கிட்ட உத்தரவு வாங்குற மாதிரி வாங்கிட்டு போய் அருள் செய்யணும்னு. ஏன்னா ஒருத்தர் அம்பாளை மகளாக பெற வேண்டும் என்று மேருமலையில தவம் செய்து கொண்டு இருக்கிறான் இமயவரம்பன். அப்படியே ஆக கடவுதுன்னு சொன்ன உடனே தான் அவனுக்கு போய் மகளாக வளர்ந்தாள். மகளாக வளர்ந்து 5 பிராயத்திலேயே இமயவரம்பங்கிட்ட சொல்லி போய் தனியாக அமர்ந்து பூசை செய்து சிவபெருமானையே கணவனாக அடைய வேண்டும் என்று மிக ஊற்றமாக அந்த பூசையை செய்கின்றாள் அம்பாள். இந்த ஸ்காந்த புராண கருத்தை நம்முடைய திருமூலர் எடுத்து சொல்லுகிறார். புராண கருத்தை, இந்த கருத்தை எடுத்துக்கிறார். உண்மை நான் சிவனை நாம் அடைவோம்னு கடுந்தவம் புரிகிற பொழுது சிவபெருமான் ஒரு கிழ வேதியர் போல வந்து அங்கே தோன்றி, என்னம்மா இங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க நீங்க எல்லாம் கேட்கிறார். இந்த பெண்கள்லாம் அங்க கூட்டமா இருக்கிறாங்க. தலைவி ஒருத்தி, இந்த தலைவியாக இருக்கக்கூடிய உமை பேசல, பக்கத்தில் இருக்க பெண்ணு பேசுறாங்க. எங்க தலைவி சிவபெருமானை கணவனாக அடைவதற்காக இந்த தவத்தை செய்து கொண்டு இருக்கிறாள் அப்படின்னு சொன்ன உடனேயே இந்த கிழவர் சிரிக்கிறார். என்னம்மா இது, நீ எவ்வளவு அழகா இருக்கிற, உன்னுடைய அப்பாவோட பாரம்பரியம் என்ன, உன்னுடைய செல்வ சிறப்பு என்ன, உன் அழகு என்ன, உன் நளினம் என்ன, உங்க அப்பாவோட பெருமை என்ன, நீ அந்த ஆளை போய் சொல்ற, அந்த ஆளுக்கு அப்பாவே கிடையாது, உனக்கு தெரியுமா விஷயம்னு கேட்டார். அந்த ஆளு அப்பா யாருன்னு கேட்டியா நீ யாரு? அவங்க அப்பாக்கெல்லாம் கிடையாது. என்ன அந்த ஒரு நல்ல உடை ஏதாவது இருக்கா அந்த ஆள்கிட்ட? வெறும் புலித்தோலும் அந்த தோலையும் உடுத்திக்கிட்டு இருக்கிறான்.
ஏமா ஒரு வாங்கி போடுறதுக்கு ஒரு நல்ல செயின், ஒரு நல்ல ஆபரணம் கிடையாதா? மேல பார்த்தா பன்றி கொம்பு, ஆம ஓடு, என்ன இதெல்லாம்? சரி அப்படியாவது போகட்டும், இதெல்லாம் மேல நல்ல ஏதாவது ஒரு பர்ஃபியூமாவது தடவுகிறான் அந்த ஆளு, நல்ல வாசனாதி திரவியங்களை பூசிக்கிறான்னா அதுவும் கிடையாது, வெறும் சுடுகாட்டி சாம். நீ ஒன்னும் தப்பா நினைக்கலன்னா ஒரு விஷயம் சொல்றமானா, எனக்கே வயசாயிடுச்சு, நான் கிழவன், ஆனாலும் கூட என்ன பாரு, நான் எப்படி இருக்கிறேன்னு பாரு, எனக்கு ஒன்னும் அப்செக்ஷன் இல்ல என் பிரம்மச்சரியத்தை கைவிடுறதுக்கு, நீ திருமணம் பண்ணிக்கிறதா இருந்தா அப்படின்னு அப்ளிகேஷன் போட்டார் இந்த கிழவேதியர். சிவன் எப்படிப்பட்டவன், அவன் போய் உன்னை கல்யாணம் பண்ணி, அது இல்லாம அவன் என்ன எல்லா அண்டங்களையும் கடந்து எங்கேயோ இருக்கிறான், நாம அவனை பிடிக்கிறதே கஷ்டங்கிறாங்க. நீ போய் நீ குழந்தை, நாங்கள்லாம் படாத பாடுபட்டு இருக்கிறோம். நாள் எங்க இருக்கிறான்னு தெரியல, எப்போ வருவான்னு தெரியல, என்ன செய்வான்னு தெரியல, ஒன்னும் புரியாத ஒரு ஆளு, நீ போய் அவரை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு இருக்கிறிய, இதெல்லாம் என்னத்துக்கு வேஸ்ட் பண்ற அப்படின்னு சொன்னார். இந்த அம்மாவுக்கு கோபம் வந்துருச்சு. முடிவிலாதுரை பகவன் என் வேட்கையே முடியாது விடுவன் என்னினும் என் அரிய தவத்தை விடுவனும், இன்னும் கடிய நோன்பினை அளப்பில செய்து என் உயிர் கழிப்பன் யான். கோபம் வந்தது. இப்ப இந்த தோழி தானே முதல்ல சொன்ன, எங்க தலைவி யாருக்காக தவம் பண்றான்னு சொன்ன. இப்ப இந்த அம்மாவுக்கே கோபம் வந்தது. இந்த அம்மா சொல்லிச்சு, ஓ சிவபெருமான் கிடைத்திருக்கறியவன், உண்மைதான், அவன் அண்டங்களை எல்லாம் கடந்தவன், உண்மைதான், ஆனாலும் நான் அவனை திருமணம் செய்து கொள்வதற்காக நான் நோன்பு செய்கிறேன். கடிய நோன்பினை அளப்பில செய்து அவன் முடிவிலாதுரை பகவன், முடிவிலாதுரை பகவன் என் வேட்கையே முடியாது விடுவன் என்னினும், என்னுடைய பெருமான் எனக்கு கிடைப்பானா மாட்டானா என்கிற அந்த சந்தேகமே எனக்கு கிடையாது. நான் சந்தேகம் இல்லாம அந்த தவத்தை செய்கிறேன். அப்படி ஒருவேளை எனக்கு இந்த தவ நிறைவிலே கிடைக்கவில்லை என்று சொன்னால், அதற்காக இந்த தவத்தை நடுவில் விட்டுருவா என்ன யாராவது வந்து சொன்னா, இன்னும் கடிய நோன்பினை அளப்பில செய்து உயிர் கழிப்பேன் யான். திரும்பவும் இன்னும் இதை விட இன்னும் வலிமையாகவும் வன்மையாகவும் இந்த தவத்தை செய்து சிவனை அடைகின்ற வழியத்தான் பார்ப்பனே தவிர, சிவன் நமக்கு கிடைக்க மாட்டான், நான் விட மாட்டேன் இந்த வழியை, நான் அவனை அடைவேன் அப்படின்னு அம்மா பதில் சொல்றாங்க. நெடிது முத்தலின் மயங்கினை நீ பித்தனோ நீ என்றாள். அந்த அம்மாவும் சொல்லிட்டாங்க அவனை. ஆக எல்லாத்திட்டையும் இந்த பெட்டம் வாங்கினாதான் அவருக்கு கொஞ்சம் சந்தோஷம். நெடிது முத்தலின் மயங்கினை, ரொம்ப வயசாச்சு அவனுக்கு, அதனால ரொம்ப மயக்கம் அவனுக்கு. பித்தனோ நீர்னாரு, நீர் பித்தனோ, அப்படி ஒரே சந்தோஷம், அப்பா நமக்கு வேணுங்கிறது கிடைச்சிருச்சு அப்படி இருக்கு. அப்புறமா தன்னுடைய அந்த நிலையை காட்டி ஆட்கொண்டார். இந்த செய்தியை எடுத்து திருமந்திரத்தில் சொல்றார். இதுதான் செய்தி, கந்தபுராணத்தில் வருது. இது அடி சேர்வன் என்ன எம் ஆதியை நோக்கி முடிசேர்மலை மகனார் மகளாகி திடமார் தவம் செய்து தேவரறிய, திடமார் தவம் செய்து தேவர் அறிய படியார அர்ச்சித்து பக்தி செய்தாளே. இப்ப நான் சொன்ன பாருங்க, இந்த செய்தி தான் இந்த மந்திரத்தில் சொல்லுகிறார். என்னன்னா, உறுதிங்கிறது சிவனை வணங்குவதற்கு வழிபாடு செய்வதற்கு ஒரு உறுதின்னு ஒண்ணு இருக்கு. இந்த உறுதி தளர்வடையாமல் அந்த உறுதியிலே நின்று அவனை வழிபடுகிறவர்களை அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்ப நாம அந்த அந்த உறுதிப்பாடு வழிபாட்டிலே அவசியம் என்பதை வலியுறுத்துகிறார், வேற ஒண்ணும் இல்லை. எங்க இப்பெல்லாம் இப்பயே கோயிலுக்கெல்லாம் ரொம்ப சுத்த ஆரம்பிச்சிட்டீங்க. கோயில் போய் என்ன பண்ண போறீங்க? இப்ப இதே வயசுல போய் என்ன ஆக போகுது?
கோயில் போறவங்க எல்லாம் எல்லாரும் என்ன சௌக்கியம் வந்துடுறாங்களா? நீங்க போய் சுத்திட்டு இருக்கிறீங்க. நம்ம வேலையும் பார்க்கணும் சார், நம்ம வேலையும் கவனிக்கணும், நம்ம பொழப்பையும் பார்க்கணும். டைம் கிடைச்சா கோயிலும் போகணும். அதெல்லாம் ஓரளவுக்கு எல்லாம் அப்படி இப்படியுமா தான் சார் இருக்கணும் அப்படின்னு சொல்லுகிற பொழுது ஒருவேளை நம்ம தப்பு செய்யறோமோன்னு நமக்கு ஒரு எண்ணம் வருமானால் நம்முடைய வழிபாட்டில் குறைவு உண்டாயிடும் இல்லையா? எப்படி உலக இயற்கை எப்படி இருக்குன்னா, மாம்பழம் 99 நல்ல மாம்பழத்தில் ஒரு கெட்ட மாம்பழத்தை வச்சா 99 நல்ல மாம்பழமும் முயற்சி செஞ்சு ஒரு கெட்ட மாம்பழத்தை நல்ல மாம்பழமும் ஆக்க முடியாது. அப்படி ஒரு சரித்திரமே நடக்கல. 99 நல்ல மாம்பழம், ஒன்னே ஒன்னு கெட்ட மாம்பழம். இந்த 99 சேர்ந்து இந்த ஒரு கெட்ட மாம்பழத்தை நல்ல மாம்பழமா ஆக்க வேண்டியது தானே? ஆக்க முடியுமா? ஆனா இந்த ஒரு மாம்பழம் இந்த 99ஐயும் காலி பண்ணிடும் விட்டா. அதுக்கு இல்லையா வலிமை கூட. 100 பேர்ல 99 அடியார்கள் இருந்து ஒரு ஆள் கலந்தான்னு வச்சுக்கங்க. நான் சொன்னதுதான். கொஞ்சம் கொஞ்சமா அந்த மனசை அரிச்சு எண்ணத்தை மாத்தி, அதனால தான் அவர் எடுத்து காட்டுறார். வழிபாடுன்னு வந்த பிறகு அதை எடுக்கிற பொழுதே நமக்கு ஒரு உறுதிப்பாடு. என்ன நிகழ்ந்தாலும் இதுல இருந்து மாறுதல். அதான 63 வரும். கொள்கைக்காக உயிரையும் விட்டு கொடுப்பார்கள், எதற்காகவும் கொள்கையை விட மாட்டார்கள். அதுதானே. அப்ப அந்த உறுதிப்பாடு என்பது அம்பாளிடம் இருந்தது அப்படின்னு காட்டுவதற்காக இந்த செய்தியை எடுத்து சொல்லி சொல்லுகிறார். படியார அர்ச்சித்து பக்தி செய்தாள் அம்பாளே. அந்த அர்ச்சனை புரிந்து என்பது, அர்ச்சனை என்பது என்ன? அன்பின் தெரிவிப்பு. அதான் அர்ச்சனை. நம்முடைய அன்பை தெரிவிக்கிற விதம் என்ன? புகழ்ச்சி தான் இல்லையா? எப்படி அன்பை தெரிவிக்கிறது? அதுதான் அர்ச்சனைன்னு பேரு. அர்ச்சனை என்பது தமிழ்ல தான் உண்டு. தமிழ்ல தான் அப்படி ஒரு வழிபாடு உண்டு. அர்ச்சனை என்பது தமிழில தான் உண்டு. வடமொழிக்கு அர்ச்சனையே கிடையாது. அந்த வழிபாடை நீங்க பார்த்தீங்கன்னா வேதத்தில் சொன்னதும் அதுல சொல்லிக்கிறதுல அர்ச்சனையே அங்க வரல. அப்படி உனக்கு இடமே பெறல. அர்ச்சனை தமிழுக்குரிய. எமக்கு அர்ச்சனை பாட்டே ஆகும்னு அவர் சொன்னார்னா அது அதுல வச்சதுதான். அப்புறமா இவங்க என்ன பண்ணாங்க, அத சரி தமிழ்ல அர்ச்சனைனா தமிழ் வழிபாடுன்னு சொல்லிட்டாங்க, அதனால அர்ச்சனை இதுலயே பண்ணிடுவோம்னு அவங்க வடமொழியில் அதை பண்ணாங்க. நமக்கு அர்ச்சனையே கிடையாதுங்க. நமக்கு தான் அர்ச்சனை உண்டு. போற்றியில நமக்கு தான் உண்டு. இப்ப இந்த அர்ச்சனையை செய்கிற பொழுது, வழிபாட்டை செய்கிற பொழுது உறுதிப்பாடு, அதுதான் ரொம்ப முக்கியம். முதல்ல வழிபாட்டை செய்தது, அம்பாள் செய்த வழிபாட்டை சொல்லுகிற பொழுது முதல்ல அம்பாள் ஆகமங்களை சுவாமிகிட்ட கேட்டா. இந்த ஆகமங்களை எல்லாம் பல நாள் சுவாமி தொடர்ந்து சொல்லுகிறாரா, அம்பாள் கேட்டுக்கொண்டு இருக்கிறார். எத்தனை காலம் சொன்னான்னு தெரியல, காலத்தை கடந்தவர்கள் இல்லையா அவங்கெல்லாம். அப்படி பல யுகமா அது என்னென்ன ஒன்றும் கணக்கு கிடையாது. எல்லா ஆகமங்களையும் சொல்லி முடிச்சார். சொல்லி முடித்த பிறகு அம்பாளிடம் கேட்டார், இத்தனை நாள் ஆகமம் உனக்கு சொன்னம்மா, இவ்வளவு தூரம் சொன்னனே, உனக்கு அதுல என்ன புரிஞ்சுதுன்னு கேட்டார். இல்லையா? அப்படித்தானே? இத்தனை நாள் திருமந்தனம் சொன்னனே, உங்களுக்கு என்ன புரிஞ்சுது அப்படின்னு நான் உங்களை கேட்டா, நீங்க உடனே என்ன சார் நீங்க, எங்களுக்கு என்ன புரியாமையா போயிட போகுது அப்படி. இன்னும் இருக்கு, பல வகுப்பு இருக்குது, அதுல புரிஞ்சுக்க மாட்டோமா என்ன? சொல்லுங்க, நீங்க நமக்கு புரியாது இருக்கு. பல நாள் இந்த ஆகமங்களை சொன்னேன், என்னம்மா சொல்லுன்னா அம்மாள் உடனே பதில் சொன்னாளா, சாமி நான் ஒரே வரியில சொல்லட்டுமா அப்படின்னு கேட்டாளாம். ஒத்த வரியில சொல்லட்டுமா அப்படின்னு. என்னம்மா நான் இவ்வளவு தூரம் விளக்கி விரிவா பல சமாச்சாரங்களை சொல்லியிருக்கேன், நீ என்னவோ 28 ஆகமமா, 1 2 கிடையாது. இருக்கட்டும், நான் ஒரு வாக்கியத்தில் சொல்றேன், 2 வாக்கியம் கூட கிடையாது 28 ஆகமத்துக்கு. ஒரே வாக்கியம் என்ன சொல்லுமா அப்படின்னு. சிவபூஜைக்கு விஞ்சியது எதுவும் இல்லை, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. 28 ஆகமத்தினுடைய சாரம்
சிவபூஜைக்கு விஞ்சியது எதுவும் இல்லை. அவ்வளவுதான். அசந்துட்டார் சுவாமி. பேசாம இது ஒன்னையே சொல்லியிருக்கலாம் போல இருக்கேன். நான் 28 ஆகமம் சொன்னதுக்கு 5 முகங்களையும் சொன்னேன். இந்த ஆகமங்களை அற்புதம் சுவாமி, அற்புதம்னு பாராட்டினா போதுமா, பரிசு வேண்டாமா அப்படின்னு கேட்டாள் அம்பா. என்ன பரிசு வேணும் சொல்லு அப்படின்னார் சுவாமி. சிவபூஜைக்கு விஞ்சியது எதுவும் இல்லைன்னு சொன்னதுக்கு அப்புறம் அந்த பூஜையை நான் செய்யாம இருந்தா எப்படி சுவாமி? நான் செய்யணும், எனக்கு அதுக்கு உத்தரவு கொடுக்கணும், அவ்வளவுதானே. சரி, நில உலகத்தில் ஒரு இடம், அதுதான் பொருத்தமான இடம் நீ பூஜை செய்யறதுக்கு. காஞ்சிபுரம்னு பேரு, அது கம்பா நதிக்கர ஓரம். அங்க நீ போய் பூஜை செய்யலாம். சுவாமி ரொம்ப அற்புதம், ரொம்ப அற்புதம். உடனே நான் கிளம்புறேன். இருமா, உனக்கு துணையா கொஞ்சம் தோழிகளை கொடுக்குறேன், அவங்களையும் அழைச்சின்னு நான் அங்க இருப்பேன். சரிங்க சுவாமி கிளம்பி இருமா, இன்னும் விவரம் சொல்லல. நான் எங்க இருப்பேன்னா ஒரு மாமரத்தின் கீழே இருப்பேன். சரிங்க சாமி அப்படின்ட்டு வந்துட்டாங்க. கீழே வேகமாக தாயார் வருகிறாள். கம்பா நதிக்கரை ஓரம் வந்து சேர்றா, தோழிகளோடு வந்து சேர்ந்தா. பெரிய வனம். அந்த வனத்துல சுவாமிய பூஜை செய்யறதுக்கு, வழிபாடு செய்யறதுக்கு தேடுறாங்க அம்மா. அங்க போன ஏகப்பட்ட மரம் இருக்கு, மாமரமும் இருக்கு. ஒவ்வொரு மாமரமா போனாங்க. எந்த மாமரத்துக்கு ஒன்னையும் காணும். இங்க தேடுறாங்க, அங்க தேடுறாங்க, அங்க தேடுறாங்க, இங்க தேடுறாங்க, இவரை காணும். பக்கத்துல இங்க தோழி கேட்டாங்க, அம்மா சரியா கேட்டீங்களா, மாமரம்னு சொன்னாரா தென்னை மரம்னு சொன்னாரா, இல்ல வேற ஏதாவது மரமா இருக்க போது? ஒரு மரத்துக்கு கீழே கால்மியமாயூர் இல்லடி, மாமரம் கீழே தானே சொன்னாரு, என்னன்னு தெரியலையே, இறுதி பாப்போன்னு சொல்லிட்டு தேடுகிறார்கள். கிடைக்கல. டக்குனு ஞாபகத்துக்கு வந்துருச்சு இந்த அம்மாவுக்கு. ஆஹா, we are doing a mistake. என்ன, நாம் பார்ப்பேன்னு சொல்லி பார்த்தா இந்த ஆள் கிடைக்க மாட்டாரே, அவரா காட்டினா தான் பார்க்க முடியும்னு அப்ரோச் பண்ணால தெரிவாரு. இவ்வளவு நாள் தேடுனேனே சுவாமி, மாமரத்தின் கீழே தெரிவேன்னு சொன்னீங்களே, எந்த மாமரங்கிறது நீங்களே காட்டிருங்கன்னு சொல்லியிருக்க வேண்டாமா? நான் தேடிக்கிறேன் பார்த்துக்கிறேன்னு வந்துட்டேனே, அப்புறம் எப்படி எனக்கு தெரியும்? உட்காருங்கடி எல்லாரும். இந்த அம்மா உட்காந்துட்டாங்க. அங்கே தேடுனா கிடைக்க மாட்டான் அந்த ஆளுன்ட்டார். உட்கார்ந்தாங்க. உட்கார்ந்த இடத்துல இந்த அம்மையார் செய்தார்களாம் தவம். என்ன தவம்னாரு? தஞ்சமாகிய அருந்தவம். அது என்னன்னாரு, நெஞ்சம் ஈசனை காண்பதே விரும்பி நிரந்தர திருவாக்கினில் அஞ்செழுத்துமேயாக நெஞ்சம் ஈசனை காண்பதே விரும்பி நிரந்தர திருவாக்கினில் நிகழ்வது அஞ்செழுத்துமேயாக ஆளுடை அம்மை செம்மலர் கை குவித்தருளி தஞ்சமாகிய அருந்தவம் புரிய. இந்த அம்மா என்ன தவம் புரிஞ்சாங்களா? தஞ்சமாகிய அருந்தவம் புரிய. தஞ்சமாகிய அருந்தவம். அந்த தஞ்சம் என்னன்னாரு? அருந்தவம் என்னன்னா தஞ்சம். 2 செய்தி இதுல ரொம்ப முக்கியம். தஞ்சமாகிய அருந்தவம் புரிய. அருந்தவம் என்ன? தஞ்சம். என்ன தஞ்சம்? மனம் மொழி மெய் 3யும் தஞ்சம் அடையணும். நெஞ்சம் ஈசனை காண்பதே விரும்பி மனம். நிரந்தர திருவாக்கினில் நிகழ்வது அஞ்செழுத்துமே ஆக மொழி. ஆளுடைய அம்மை செம்மலர் கை குவித்தருளி மெய்யி. அப்ப மனம் மொழி மெய் 3 ஒடுங்கிருச்சு. இந்த 3யும் கொடுக்கணுமா அங்க? அதான் அருந்தவம். நெஞ்சம் ஈசனை காண்பதே விரும்பி மனம். நிரந்தர திருவாக்கினில் நிகழ்வது அஞ்செழுத்துமேயாக. அம்பாள் 5 எழுத்து சொன்னாலாம். அப்ப அந்த 5 எழுத்தோட மகிமை என்ன சொல்றது? கண்ட்ரோல் பண்ணணும், அவரை பிடிக்கணும்னா 3 மனம் மொழி மெய் 3 நாளையும் பிடிக்கணும். மனம் இச்சை, அந்த இச்சை சிவனை காண்பதே. செயல் ஆளுடைய அம்மை செம்மலர் கை குவித்தருளி, அது செயல்.
ஞானம் 5 எழுத்து, இச்சை, ஞானம், கிரியை, இந்த 3, மனம், மொழி, மெய், இந்த 3, எல்லா 3ஐயும் கொண்டு போய் அவர்கிட்ட அந்த அம்மாள் தஞ்சமாக விட்டாள். சாமி, என்னால ஒண்ணும் கிடையாது, நான் உம்மை காண்பேன் என்று நினைந்தது தவறு. நீர் காட்டினாலே ஒழிய நான் எப்படி காண்பது? அதுதான் நெஞ்சம் ஈசனை காண்பதே விரும்பி நிரந்தர திருவாக்கினில் நிகழ்வது அஞ்செழுத்துமேயாக ஆளுடையம்மை செம்மலர் கை குவித்தருளி தஞ்சமாகிய அரும் தவம் புரிய. அந்த அம்மா புரிய தரிப்பரோ அவள் தனி பெரும் கணவர். தாங்குவாரா அவரு? இதுக்கப்புறம் அவர் தாங்க மாட்டார். தரிப்பரோனாரு. இந்த 3ஐயும் அர்ப்பணிச்சுட்டா நின்ன இடத்துல நாம நிக்கலாம், அவர் உடையாருவார். என்ன ஆச்சுன்னாரு, தரிப்பரோ அவள் தனிப்பெருங்கணவர். என்ன ஆச்சுன்னார், வஞ்சம் நீக்கிய மாவின் மூலத்தில் வந்து தோன்றினார் மலைமகள் காண. இப்ப இந்த அம்மா எங்க உட்கார்ந்து இருக்காங்களோ அந்த இடத்துல ஒரு மாமரம் வந்துதான். எப்படி இருக்கு? அந்த மரத்துக்கு கீழே இவர் வந்தாராம். அப்படின்னா என்ன அர்த்தம்? சொல்லி அனுப்பும் போது மரமும் கிடையாது, இவரும் கிடையாது. நான் ஒரு மாமரத்தின் கீழே இருப்பேன்னு சொன்னாரே, அப்ப மாமரமும் கிடையாது, இவரும் கிடையாது. ஆக எங்க நாம அன்பை பெருக்கி அமர்கிறோமோ அங்கே அவர் எழுந்தருளுகிறார் இல்லையே. இப்ப நாம அதுதான் எங்கே அன்பை பெருக்கிக் கொண்டு அப்பூதியடிகள் எங்கே அன்பை பெருக்கிக் கொண்டு நிகழ்ந்து விளங்கினாரோ அங்கே திருநாவுக்கரசர் வந்தார். இவர் திருநாவுக்கரசருக்கு இடத்துல போல, இவர் இருந்த இடத்திலேயே திருநாவுக்கரசர் மேல சொல்லனாத அன்பு பூண்டு சொல்வதும் எழுதுவதும் கூறுவதும் திருநாவுக்கரசர் அவர்ல வந்துட்டார். இங்க அது சிவம், அது இங்க வந்துருச்சு. அப்ப மனம், மொழி, மெய், இச்சை, ஞானம், கிரியை என்று சொல்லக்கூடியவற்றை அர்ப்பணித்து நாம் இருந்த இடத்திலேயே தவம் செய்கிறோம். இதுதான் தவம். அப்படி புரிந்த உடனேயே சுவாமி அங்க வந்தாராம். வஞ்சம் நீக்கிய மாவின் மூலத்தில். வஞ்சம் நீக்கிய மாவின் மூலம். இந்த மாங்கிறது என்னன்னு கேட்டா அதுதான் ஆணவத்தினுடைய அடையாளம். ஆணவத்தினுடைய அடையாளமாக விளங்குவது. ஆணவம் நீங்கிருச்சுன்னு வச்சுக்கோங்க, மா மயிலும் சேவலும் ஆயிடும். அது ஆணவத்தோடு இருக்கிற பொழுது அது அதான் வஞ்சம் நீக்கிய மான்னாரு. மாமரம் எதை குறிக்கும்னா ஆணவத்தோடு கூறிய ஆன்மாவை குறிக்கும். அதுதான் சூரபதுமன். அதுலதான் ஞானம் பாய்ந்து சேவலும் மயிலுமா ஆச்சு. வஞ்சம் நீக்கிய மாவின் மூலத்தில் வந்து தோன்றினார் மலை மகள் காண. இந்த அம்மா பார்க்கும்படியாக தோன்றினார். இவங்க தேடும் போது ஆப்பிள்ள உட்கார்ந்த இடத்துல இருக்கும்போது வந்து காட்டினார். ரெண்டு விஷயம். ஒரு விஷயம் இப்ப தெளிவாச்சு. என்னன்னா இறைவனை இருந்த இடத்துல மனம், மொழி, மெய், இச்சை, ஞானம், கிரியை எல்லாவற்றையும் அன்போடு அவனுக்கு அர்ப்பணிக்கிற பொழுது நாம் இருக்கும் இடத்திலே அவன் வந்து சேர. இப்ப இன்னொரு செய்தி என்ன, அவர் வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்றாங்க, இந்த அம்மா வழிபாடு ஆரம்பிக்கிறாங்க. பூஜைக்குரிய பொருட்களை எல்லாம் கொண்டு வர சொல்லி அதுக்கப்புறம் வழிபாடு செய்கிறார்கள் அம்பாள். அப்ப சிவ வழிபாடுக்கு முன்பாக தவம் செய்யணும். இதான் இரண்டாவது செய்தி. ஒரு சிவ வழிபாடு செய்வதற்கு முன்பாக தவம் செய்யணும். ஒரு கோயில்ல ஒரு குருக்கள் சிவாச்சாரியார் பூஜை பண்றாருன்னா அவர் அதுக்கு முன்னாடி தவம் பண்ணிருக்கணும், அதுக்கு முன்னாடி அவர் பூஜை பண்ணிருக்கணும். நான் சென்ற முறை கூட செய்தியை குறிப்பிட்டேன், இப்பவும் சொல்லுகிறேன். இப்ப நாம பூஜையில உட்கார போறோம்னா அதுக்கு முன்னால இந்த தவத்தை செய்யணும். இதைத்தான் அம்பாள் செய்து காட்டினார். இதுதான் காட்டணும்னு இறைவன் எண்ணினார். இப்ப இறைவன் என்ன எண்ணுகிறார், இங்கே ஒரு வழிபாட்டை அம்பாளே செய்து காட்ட போற. அம்பாள் வழிபாடு செய்வதற்கு முன்பாக நேரா வழிபாட்டுக்கு போறதுக்கு முன்னாடி தவம் செய்து வழிபாட்டுக்கு போன இந்த குறியீட்டை சொல்லுகிறார்.
தவத்தினால என்ன விளைகிறதுன்னா மனம், மொழி, மெய் 3 தூய்மை அடைகிறது. இந்த தூய்மை அடைந்த மனம், தூய்மை அடைந்த மொழி, தூய்மை அடைந்த மெய் இவற்றை கொண்டு செய்கின்ற வழிபாட்டுக்கு வலிமை அதிகம் இல்லையா? இந்த வலிமையோடு இந்த வலிமையை, இந்த தூய்மை தான் வலிமை. எது வலிமைன்னு கேட்டா தூய்மை தான் வலிமை. எவ்வளவுக்கு எவ்வளவு மனம் தூய்மை அடைகிறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு மனம் வலிமை. எவ்வளவுக்கு எவ்வளவு அறிவு தூய்மை அடைகிறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு அறிவு வலிமை. எவ்வளவுக்கு எவ்வளவு உடம்பு தூய்மை அடைகிறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு உடம்பு வலிமை இல்லைங்களா? உடம்பு வலிமைங்கிறது என்ன? தூய்மை அடைஞ்சிருக்கு. தூய்மை கேடா இருந்ததுன்னா அது ஏகப்பட்ட நோய்க்கு இடமா இருக்கும். அது ஆக தூய்மை என்பது வலிமை. தூய்மை தான் வலிமைக்கு காரணம். அறிவு தூய்மை, மன தூய்மை, உடல் தூய்மை, இந்த தூய்மைகளை எல்லாம் செய்து அந்த பூஜையை வழிபாட்டை செய்கிற பொழுது வலிமை பெறுகிறது. அதனால அம்பாள் இந்த பூஜையை செய்து காட்டினாள். இது இப்ப நான் சொன்ன பாட்டெல்லாம் சேக்கிழார் சொன்ன பாட்டு. திருக்குறிப்பு தொண்ட நாயனார்ல வருது. திருக்குறிப்பு தொண்ட நாயனார் புராணத்தில் காஞ்சி நகரனுடைய பெருமையை பேசுகிறார். காஞ்சிபுரத்தினுடைய பெருமையை பேசுறதுக்கு அவருக்கு ஒரு இடம் கிடைச்சது. இந்த இடத்துல அவரு திருக்குறிப்பு தொண்ட நாயனார் காஞ்சிபுரத்தை சேர்ந்தவர் இல்லையா? அதனால அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டு காஞ்சி மாநகரனுடைய பெருமையை பேசுகிறார். காஞ்சியினுடைய பெருமையே அம்பாள் பூஜை பண்ண இடம். அதனால பூஜை செய்து சிவனுடைய அருளை பெற்ற அம்பாளை பற்றி முதல்ல பேசுகிறார் திருமூலர். இந்த சிவபூஜை என்பது மிகச்சிறந்த ஒன்று. அம்பாளே செய்து பயனடைந்திருக்கிறாள். எனவே அந்த பூஜை செய்கின்ற நிலையை பற்றி பேசுகிற பொழுது அடி சேர்வன் என்ன எம் ஆதியை நோக்கி முடிசேர் மகனார் மகளாகி, முடிசேர் மகன் அவர் தான் இமயவரம்பன், அவனுடைய மகளாகி பர்வதராஜகுமார் பார்வதினு பேரு இல்லையா? அத நம்முடைய தாய்மான சொல்லுவார், மலை வளர் காதலி நம்மளுக்கு பேரு. அதான் பர்வத வர்ஷினி, மலை வளர் காதலி அப்படின்னு பேர் சொல்லுவார். அப்படிப்பட்ட அந்த மலை வளர் காதலி முடிசேர் மலை மகனார் மகளாகி திடம் சேர் தவம் செய்து, அந்த தவத்தை யாரும் அசைக்க முடியாது. சிவன் மேல அன்பு ஏற்பட்டு சிவன் மேல அந்த உறுதியோடு இருக்கிற பொழுது சார் அந்த தாம்பரம் தாண்டின உடனே ஒரு இடம் நீங்க ஒரு வாரம் வந்து பாருங்க, நீங்க இம்மிடியட்டா கை மேல பலன். நீங்க என்னமோ பிரதோஷமா சுத்திட்டு இருக்கிறீங்க, அவ்வளவு போக வேண்டியதே இல்லை. நீங்க ஒரு வாரம் வந்தீங்கன்னா போதும். அப்படி ஒரு இந்த உலகத்துக்கே ஒரு கடவுளா விளங்குறார் அவர். நீங்க வேணா வந்து பாருங்க. அப்படியா? சரி, ட்ரை பண்ணி பார்த்தா என்ன? சரி, ஒரு 2 பிரதோஷத்துக்கு இவரை தள்ளி வைப்போம் அப்படின்னுட்டு ஜாகையை மாத்தி கிளம்பியாச்சு. இடர் களையாரேனும் எமக்கு இறங்காரேனும் படரு நெறி பணியாரேனும் சுடருருவாய் என்பரா கோலத்து எரியாடும் எம்மானாருக்கு அன்பு அரா எண்ணெஞ்சு அவருக்குன்னாங்க அம்மா. இந்த வழிபாட்டில் எந்த தடங்களும் வராமல், அவர் மேல வைத்திருக்கிற அன்புக்கு எந்த இடையூறும் வராமல் திடமான தவம் செய்து, திடமார் தவம் செய்துன்னு அம்பாள் அப்படி நின்னாலும் அதை உலகத்துக்கு காட்டணும்னு தான் சாமி அப்படி வந்து அந்த அம்பாளை பார்த்து சிவபெருமானை பற்றி இழிவாக சொல்லுவது போல சொல்லி அந்த நிலையை காட்டுகிறார். அப்படியே இந்த திருமந்திரத்தினுடைய விளக்கம் தான் கந்தபுராணம். திருமந்திரம் எப்போ வந்துருச்சு? கந்தபுராணம் 13ஆம் நூற்றாண்டு. கச்சியப்பர் இந்த பாட்டை அப்படியே எடுத்து விளக்குறார். நம்ம திருமூலருடைய பாட்டு அதை ரொம்ப அற்புதமாக இந்த பாடல்ல எடுத்து சொல்லி திரிகின்ற புறமூன்றும் செற்ற பிரானை திரிகின்ற புறமூன்றும் செற்ற பிரானை, 3 புறங்களையும் எரித்த சிவபெருமானவர்.
அவனை அடைவது அரியதோ? அரியதென்று அயர் உற வேண்டா. என்னங்க, அம்பாள் மாதிரி இருக்கிறவங்க தான் பூஜை செஞ்சு அவனை அடைய முடியும். எங்களை மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் அவனை பூஜை செஞ்சு அடைய முடியுமா? கிடைக்குமா எங்களுக்கு சிவபெருமான் என்று தளர்ச்சி உறாதீர்கள் சொல்றார் சுவாமி. இல்லையா? இப்ப அதுல நமக்கு அடுத்தது அம்பாள் இருக்கலாம், அவளுடைய தன்மை என்ன, திறமை என்ன? அம்பாள் சிவபூஜை செய்து சிவனை கணவனாக அடைந்தாள், அருட்சக்தி. அப்படிப்பட்ட அம்பாள் அவனை பிரிப்பற்ற சக்தியாக விளங்கக்கூடியவள். அவள் எப்படி தபம் பண்ணா, அவள் எப்படி பூஜை பண்ணாங்கிறத சொன்னீங்க. நாங்கள்லாம் சாதாரண ஆளுங்களாச்சே, எங்களுக்கு கிடைப்பாரோ? அரியதென்றெண்ணி அயர் உற வேண்டா. நீங்க அப்படி கவலைப்படாதீங்க, பயந்துடாதீங்க. என்னன்னு கேட்டா, புரிவுடையார்க்கு பொய்யலங்கீசன். சிவபெருமானை அடைவதற்கு தேவை அன்புதான். அன்புடையவர்களுக்கு அவன் பொய்யானவன் அல்ல. இந்த ஈசன் எப்படி என்று கேட்டால், புருவுடையாளருக்கு பொய்யலன் ஈசன். கந்தபுராணம் சொல்லுகிற பொழுது, கந்தபுராணத்தோடு நிறைவாக சொல்லுகிற பொழுது கச்சியப்பர் ஒன்று சொல்லுவார். அவருக்கு என்ன சந்தேகம் வந்துருச்சுன்னா, 10,345 பாட்டு எழுதியிருக்கார். மொத்தம் 10,348 பாட்டா என்னவோ இது கந்தபுராணம். அதுல 10,341வது பாட்டோ 338வது பாட்டோ, ஒரு 5-6 பாட்டுக்கு முன்னாடி, 4-5 பாட்டு தான் இருக்கும், அதுக்கு முன்னாடி அவர் எழுதுற. அதாவது 10,000 பாட்டு எழுதி முடிச்சாச்சு, வரலாறுலாம் முடிஞ்சு போச்சு, எல்லாமே முடிஞ்சு போச்சு. ஒரு 3-4 பாட்டு இருக்கும் போது சொல்றார், எனக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு அப்படின்னார். எங்க? இல்ல பாடி முடிச்ச அப்புறம், புராணத்தையே பாடி முடிச்சதுக்கு அப்புறம் சந்தேகம் இல்லையா? அப்புறம் என்ன சந்தேகம் வந்து என்ன? பையன் பரீட்சையெல்லாம் எழுதி முடிச்சுட்டான். அப்புறம் வந்து வாத்தியார்ட்ட கேட்கறான், சார் எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு பாடத்துலன்னு. ஏண்டா நீயே பரீட்சையை எழுதி முடிச்சு விட்ட, அப்புறம் இப்போ வந்து சந்தேகம் கேட்டு என்ன ஆக போகுது, வீட்டுக்கு போய் சேர்றா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடுவார் இல்லையா? இவரு சொல்றாரு, எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குன்னாரு. யாருக்கு? நம்ம கச்சியப்பருக்கு. இவ்வளவு பாடினே இந்த பாட்டையெல்லாம் ஏத்துக்குவானா அவன்? முருகன் ஏத்துக்குவானா எனக்கு தெரியல. ஏன்? அவன் நக்கீரருடைய திருமுருகாற்றுப்படையை கேட்டவன், அருணகிரிநாதருடைய திருப்புகழை கேட்டவன். அவன் அடியார்களுடைய பெருமை அளப்பிடருக்கு அரியது. கச்சியப்பர் 15 13 ஒரு சின்ன சந்தேகம். 15ன்னா அருணகிரிநாதர் இருக்கிற காலத்துலன்னு அர்த்தம், 13ன்னா அருணகிரிநாதருக்கு முன்பாகன்னு அர்த்தம். அப்போ அருணகிரிநாதருக்கு முன்னாலே அவர் வந்துட்டார்னு அர்த்தம். நக்கீரர் முதலாம் அத்துணை அடியார்களும் உன்னை புகழ்ந்து பேசி இருக்கிற புகழ்மொழியை கேட்டவனுடைய திருச்செவி இந்த கந்தபுராணத்தை கேட்குமா? இந்த பாட்டையெல்லாம் நீ எடுத்துக்குவியா, ஏற்றுக்கொள்வாயான்னு தெரியலையே. உடனே ஒரு சந்தேகம் தெரிஞ்சு போச்சு அவருக்கு, நிச்சயம் எடுத்துக்குவ அப்படின்னு எனக்கு தெரியும். ஏன்னாரு, உங்க அப்பாவை பத்தி தெரியும் போது உன்னை பத்தி தெரியாதா என்ன? உங்க அப்பா உமை பூஜை பண்ணாலும் எடுத்துக்குவாரு, எங்க ஊர்ல இருக்கிற ஒருத்தன் பூஜை பண்ணாலும் எடுத்துக்குவார். உமை பூஜை பண்றா எனக்கு அதுதான் வேணும்னு அந்த ஸ்டேட்டஸ்ல இல்லாம, ஊர்ல இருக்கிற கடைசியில யாராவது ஒருத்தர் சின்னதா 2 பூவை தூக்கி போட்டுட்டு ஈஸ்வர அடி போட்டு எந்த அடி போட்டுன்னு சொன்னா அதுக்காகவே இறங்கி வர ஆளு உங்க அப்பா. அவனுக்கு மகனா இருக்கிற நீ பெருசுதான் வேணும்னு கேட்காம என்ன மாதிரி அடியார்கள் சிறுசா செஞ்சாலும் ஏத்துக்கிறவன் தான் நீ அப்படின்னார் இல்லையா? நீ பெருசா எதிர்பார்க்கிற ஆளு கிடையாது, சிறுசா வந்தாலும் கூட அதையும் நீ போற்றி அதை ஏற்றுக்கொள்வாய். அதனால எனக்கு நம்பிக்கை இருக்கு, இந்த பாடல்களை எல்லாம் ஏற்றுக்கொள்வாய். அம்பாள் பூசை பண்ண சிவபெருமான் நம்முடைய பூசையை ஏற்றுக்கொள்வானா? புருவுடையாளருக்கு பொய்யலன் ஈசன் பரிவோடு நின்று பரிசமைத்தானே. அவன் பரிவோடு நிற்பான், அன்போடு சிவபெருமானிடம் சென்று எனக்கு இது வேணும் அது வேணும் என்று கேட்கிற பொழுது அவைகள் ஒருவேளை பரமாக இல்லாமல் இகமாக கூட இருக்கலாம், ஆனால் அவன் மறுக்காமல் அதை செய்கிறான்.
அதைத்தான் நம்முடைய திருமூலர் சொல்லுகிறார். உயர்ந்த நோக்கத்திற்காகத்தான் சிவனை வணங்க வேண்டும் என்பது இல்லை. வேறு எந்த நோக்கத்திற்காக வழிபாடு செய்தாலும் கூட வழிபாட்டினுடைய பயனை தவறாமல் தருகிறவன் சிவபெருமான். செய்கிற வழிபாட்டுக்கு என்ன நோக்கம், இதுதான் என்னுடைய நோக்கம் என்று யாராவது ஒருவர் வழிபாட்டை செய்வாரே, ஆனால் வழிபாட்டினுடைய நோக்கத்தை தான் தருவானே தவிர வேறு தருகின்றவன் அல்ல. அந்த அன்பினுடைய இந்த வெளிப்பாட்டை சொல்லுகிறார். இப்ப ஒருத்தர் வழிபாடு செய்கிறார், எனக்கு இன்னதுதான் ஓடும் என்ற நிலையில அவர் அந்த வழிபாட்டை செய்வாரே, ஆனால் என்னப்பா நீ இதை போய் கேட்கிற, இது வேணாமே என்றெல்லாம் சொல்லுவதில்லை. உனக்கு இது வேணுமா வாங்கிக்கோ என்று கொடுத்து விடுவார். அதான் புரிவுடையாளருக்கு பொய்யலன் ஈசன். அவன் பொய்யுடையவன் அல்ல. பொய்யலன்னா அவன் மறுக்கிறவன் அல்ல, அதை தராமல் போகிறவன் அல்ல, இல்லை என்று சொல்லுகிறவன் அல்ல, தந்து விடுவான். ஏனென்றால் ஒன்றை நோக்கி ஒரு வழிபாட்டை செய்கிற பொழுது அந்த வழிபாட்டினுடைய பயன் கிடைக்காமல் போனால் வழிபாடு பொய்த்து விடும். இல்லையா? போய்ச்சே, வழிபாடு பொய்த்து விடும். அப்படி பொய்த்து விடுகிற பொய்யலன் அல்லன் அவன். பொய்க்காது. நீ என்ன கேட்டு செய்தாலும், நீ அன்பா மட்டும் செய்தேனே, அந்த அன்பினுடைய விளைவாக அந்த பயனை தருகின்ற கருணையாளன் சிவபெருமான். எதை கேட்டாலும் தருவான், எதை கேட்டாலும் தருவான். அன்புக்கு ஒரு அளவே கிடையாது. அதை இங்கே சுவாமி வலியுறுத்தி சொல்லுகிறார். புரிவுடையாளர், புரிவு என்று சொன்னால் அன்பு. இந்த அன்பு என்னன்னு கேட்டா, இந்த புரிவு என்பது ஒரு தனி ஒரு சொல்லு. என்னன்னு கேட்டா, அன்பு செலுத்துகிற பொழுது அன்பு பெறுகிறவரும் அன்பை செலுத்துகிறவரும் இருவேறாக இல்லாமல் இரண்டு பேரும் ஒன்றாக இருந்து செலுத்தப்படுகிற அன்பு புரிவு. புரிந்து செய்யப்படுகிற அன்புக்கு புரிவுன்னு பேரு. அது ரொம்ப அற்புதமா திருஞான சம்பந்தர் சொல்லுவார். மருந்து வேண்டில் இவை மந்திரங்கள் இவை புரிந்து கேட்கப்படும் புண்ணியங்கள் இவை. அது என்ன புரிந்து கேட்கப்படும் புண்ணியங்கள்? மருந்து வேண்டில் இவை மந்திரங்கள் இவை புரிந்து கேட்கப்படும் புண்ணியங்கள் இவை. திருந்து தேவன் குடி தேவதேயெய்திய அருந்தவத்தோ தொழும் அடிகள் வேடங்களே. சிவபெருமானுடைய அடியார்களுடைய வேடம் இருக்கிறது அல்லவா, அந்த வேடம் தான் மந்திரமா. அதுதான் புரிந்து கேட்கப்படும் புண்ணியமா. புரிந்து கேட்கப்படும் புண்ணியம்னு சொன்னா தான் வேறு அவன் வேறு இல்லாமல் ஒன்றரை கலந்து செய்யப்படுகிற அன்பினால எதை கேட்டாலும் கொடுத்துருவானா இந்த அன்பு. அதாவது என்ன தான் வேறு அவன் வேறுனா, சிவன் வேண்டினால் நிச்சயம் தருவான் என்கிற அன்பினாலே செய்யப்படுகின்ற பூசை. கொஞ்சம் கூட சந்தேகமே இல்லை, கேட்டா தருவான், நிச்சயமா தருவான். அதனால தான் அந்த ஏனாதிநாத நாயனார் இவன் திருநீரை பூசுகிற பொழுது என்ன எண்ணி பூசி இருக்கிறான்னா, திருநீரை பூசுகிறவர்களை இந்த அடியார் ஏதும் செய்ய மாட்டார் என்கிற நம்பிக்கையில பூசி இருக்கிறான். அப்ப என்ன நம்பிக்கையில பூசுறானோ அந்த நம்பிக்கையை இந்த திருநீர் பொய்க்க கூடாது. அவருடைய கான்செப்ட் அப்படிதான். திருநீர் பூசுகிற பொழுது அது வேடம். திருநீர் பூசுகிற பொழுது, இந்த திருநீரை பூசுகிற பொழுது அவனுக்கு இருந்த நம்பிக்கை என்ன அப்படின்னு கேட்டா, இந்த திருநீர் பூசுகிறவர்களை இவர் ஒன்றும் செய்ய மாட்டார். அப்ப திருநீர் பூசுறவர் அவர் அட்டாக் பண்ணி அடிச்சிருந்தாருன்னா இவன் நம்பிக்கை பொய்த்திருக்கும். இப்ப திருநீர் பொய்த்து போயிருக்கும். அவரு நான் தோத்தாலும் தோக்கலாம், என்னுடைய திருநீர் தோக்க கூடாது, அதுதான் அவருடைய நோக்கம் இல்லையா? அவருடைய எண்ணம் என்ன? நான் தோக்கலாம், நான் இறக்கலாம், என் உயிர் போகலாம், திருநீர் தோற்க கூடாது, அது வெற்றி பெறணும்.
அதனால அவர் என்ன எண்ணுகிறார்? ஏனாதி நாயனார் எதிர்த்தாப்புல வந்து போருக்கு நின்று வாளோடு நிற்கிறவனுக்கு முன்னாடி போய் அவர் நிற்கிற பொழுது திருநீற்றை பூசின இந்த அடியார் என்னை வென்று அவருடைய எண்ணத்தை ஈடேற்றிக் கொள்ளட்டும் என்று எண்ணுகிறார். ஒருவேளை கையில வச்சிருக்கிற அந்த வாளை கீழே போட்டுட்டோம்னா அவர் தன்னை தாக்கி தம்மை அழிப்பாரே. ஆனால் இந்த திருநீறு பூசின இவருக்கு ஒரு பழி வரும். என்னன்னா, நிராயுதபாணியை கொன்றார் என்கிற பழி வந்துரும். அந்த பழி கூட அவருக்கு வரக்கூடாது என்று தம்முடைய வாளையும் கேடயத்தையும் ஏந்தி போர் செய்வது போல் நின்றவர் அவர் வாளை கொண்டு தம்மை சாய்க்கின்ற பொழுது அதை ஏற்றுக்கொள்ளுகிறார். என்ன எண்ணம்? திருநீறு வெற்றி பெற வேண்டும். இதுதான். அதனால புரிந்து கேட்கப்படும் புண்ணியங்கள் இவை. இந்த அடிகள் வேடங்கள் இருக்கிறதே, இந்த வேடம் அதைத்தான் சொல்லுகிறார். அந்த வேடத்தை தான் அவர்கள் எண்ணுவார்களே, வேடத்தை தரித்தவர்களை பற்றி கவலையே இல்லை. வேடம் தரித்தவர் யார் என்று பார்க்காமல் வேடத்தையே நோக்கி அதிலேயே லயித்து போகிறவர்கள் தான் அடியார்கள். அதனாலதான் மாலரநேயம் மலிந்தவர் வேடமும். மாலரநேயம் மால அற மலிந்தவர், மாலர நேயம் மலிந்தவர். நம்முடைய மால் அற மயக்கம் நீங்குவதற்கு நேயம் மலிந்தவர் வேடம். அந்த அன்பு மிகுந்த அந்த வேடம்தான் அன்பு. அணிந்தவரை பத்தி கவலையே கிடையாது. அன்னைக்குதான் பட்டமளிப்பு விழா. யானை மேல ஊர்வலம் வருகிறார். மிகப்பெரிய சேர பேரரசுக்கு தலைவர் யானை மீது இவர்ந்து வருகிறார். ஊர் மக்கள் எல்லாம் கூடி ஒன்றாக காணுகிறார்கள். அரிய காட்சி. டைட் செக்யூரிட்டி, பலத்த போலீஸ் பாதுகாப்பு. யானை மேல சுவாமி கம்பீரமா வருகிறார். எல்லாரையும் வணங்கியபடி. இவ்வளவு கூட்டமா இருக்கேன்னு காலையில ஆத்தங்கரைக்கு போய் துணிகளை எல்லாம் வெளுத்து, உடல் முழுவதும் உவர் பண்ணாலே வெளுத்து போய் கிடக்கிற அந்த உடம்போடு மூட்டையை சுமந்து கொண்டு ஒரு ஏகாலி அங்கு வருகிறார். அவர் என்ன பண்ணுகிறார்? என்ன இவ்வளவு கூட்டமா நிக்கிறாங்கன்னு பார்த்துட்டு, ஓ மன்னர் வருகிறாராமே, நாமும் ஒரு பார்வை பார்த்து வைக்கலாம், நம்முடைய மன்னர் ஆச்சே என்று சொல்லி கூட்டத்தை விலக்கி கொண்டு அந்த மூட்டையோடு நின்று அவரை பார்க்க வேண்டும் என்கிற ஆவல் உந்த பார்க்கிறார். யானை மேல வந்தவர் இவரை பார்த்தார். இவரை பார்த்தா உடம்பு முழுவதும் வெண்மை, முதுகுல மூட்டை. தெரியாதா எங்க இருந்து வர்றாருன்னு? ஆனா அவர் என்ன பண்ணார் தெரியுங்களா? யானையை தாழச் செய்து தாம் இறங்கி நேரா போய் அவருடைய திருவடியில சாஷ்டாங்கமா விழுந்தார். யாரு? சேர பேரரசு. நடுங்கி போயிட்டார். அந்த ஏகாலி துடிச்சு போயிட்டார். சேரன் பெருமாள் தொழக்கண்டு சிந்தை கலங்கி முன்வணங்கி யாரென்ற அடியேனை எண்ணி துணிந்தது. சுவாமி யாருன்னு நினைச்சு என்ன வணங்குகிறீர்கள்? அடியேன் அடிவண்ணான் என்றார். சுவாமி நான் அடிவண்ணான், என்னுடைய காலிலே நீங்க விழறீங்களே, நான் யாருன்னு நினைச்சிட்டீங்க? என்ன தப்பா கப்பா நினைச்சு விழுந்துட்டீங்க போல இருக்கேன்னு. அடியேன் அடிவண்ணான். உடனே சேரபிரான் சொன்னாரா, அடியேன் அடிச்சேரன் என்றார். பதில் எப்படி வருது பாருங்க. இப்பத்தான் முடி ஏற்றி கொண்டு வருகிறார். தன்னை முடிச்சேரன்னு சொல்லல, தன்னை அடிச்சேரன். என்னப்பா நீ சொல்லுகிற? நீ அடிவண்ணா நான் அடிச்சேரன், ரெண்டு பேரும் அடிய பொறுத்த வரைக்கும், சிவனுடைய அடிய பொறுத்த வரைக்கும் ஈக்குவல். நீ எங்க பாக்குற உயரத்தை? அடியேன்னு அடிச்சேரன். அடியில பாரு, சிவனுடைய அடியை கருதுகிற பொழுது ரெண்டு பேரும் ஒண்ணுப்பா சொல்லிட்டு சொன்னார். இப்ப பாருங்க, தெரியாம விழுதேன்னு சொல்லல. திருநீற்றின் வார வேடம் நினைப்பித்தீர். ஐயா ஐயா உண்மை ஏன் வணங்கணும் தெரியுமா? உடம்பு முழுவதும் இந்த வெண்மையா இருக்கிறதுனால நான் மேல ஏறி அரசன்கிற நினைப்போட வந்துகிட்டு இருக்கிற போல இருந்தது. அப்ப திடீர்னு உங்களுடைய தோற்றத்தை பார்த்த உடனே
கொஞ்ச நாள் மறந்திருந்தோன்னு இருக்கக்கூடிய அந்த திருநீற்றினுடைய வார அன்பு வேடத்தை எனக்கு நினைப்பு மூட்டி விட்டீர். நான் மறந்துடக்கூடாது அது எந்த காலத்திலையும். இப்ப யானை மேல இருக்கிறேங்கிறதுனால அந்த திருநீற்றினுடைய அதை மறந்துவிடக் கூடாது அல்லவா என்று இறைவன் எனக்கு நினைவூட்டியது போல இருந்தது. திருநீற்றின் வார வேடம். என்ன வேடமா? வார வேடம். அது என்ன வார வேடம்? மாச வேடம், வருஷ வேடம் இல்ல. வாரம்னா அன்புன்னு அர்த்தம். அதனாலதான் அதுக்கு தேவாரம்னு பேரு. வாரம்னா அன்பு. அன்பு அன்புதான் அது, வேற ஒண்ணும் கிடையாது. தேவாரம்னா அன்புன்னு அர்த்தம். தேவாரம் அப்படின்னா தெய்வ அன்பு. அன்பு எத்தனையோ விதமா இருக்கும், ஆனா அது தெய்வ அன்பு. வார வேடம் நினைப்பித்தீர். திருநீற்றின் வார வேடம் நினைப்பித்தீர். திருமேனி முழுவதும் பூசியிருந்த நீரு முழு நீரு பூசிய முனிவர்க்கும் அடியேன். திருநீரை உடம்பு முழுவதும் பூசிக்கொள்வது. அப்படி அந்த முனிவர் அந்த வேடத்தை இவர் சொல்லுகிறார். திருநீற்றின் வார வேடம் நினைப்பித்தீர். வருந்தாது ஏகும் என மொழிந்தார். வருத்தப்படாதீங்க. ஐயோ என்னவோ அரசன் நம்ம காலில் விழுந்துட்டாரே, ஏதோ மிஸ்டேக் ஆயிடுச்சோன்னு. இல்லையா, நீர் பெரிய உதவி செய்திருக்கிறீர். அந்த உதவிக்கு நன்றி தெரிவிப்பதற்காக திருவடியில விழுந்த. மிஸ்டேக் ஆகி விழல, உங்களை வேற ஆளு நினைச்சுக்கிட்டு விழுந்துட்டேன். இல்ல, நீங்க மிகப்பெரிய அந்த திருநீற்றினுடைய கோலத்தை, அன்பு வேடத்தை எமக்கு நினைவூட்டினீர். நினைவூட்டின உமக்கு என்ன செய்யறது? தவளை கத்துன சத்தம் கேட்டு அரகர ஒலி நினைச்சு போடிய அள்ளி பொற்காசன் அவன் பாண்டிய. இதெல்லாம் அரகரன்னு ஒலிக்குது, சிவநாமத்தை சொல்லுது, அள்ளி போடு காசை அப்படின்னா. தவளை காசை வச்சு என்ன பண்ணா? தவளை அதான் அன்பு அதிகமா போனா அது மூடமா இருக்கும். அன்பு அதிகமாச்சுன்னா அது மூடம், அதுக்கு ஒன்றும் தெரியாது. அது இல்லையே. இல்லைன்னா சாமி தலையில கொண்டு போய் வாயில இருக்க எச்சியை ஊத்தி தலையில வச்ச பூவை சொருகி கால் செருப்புல தள்ளி. அன்பு அதிகமா போச்சுன்னா குழந்தைங்க கடிச்சிடும் நம்மள. கையில விரல வாயில கொடுத்துடக்கூடாது, டொருக்குன்னு கடிச்சு விடும். அன்பு அதிகம், நம்ம தான் ஊட்டுறோமா, அதுக்குன்னு ஊட்டுற விரலையே கடிக்கும். இல்லையா? அன்பு அதிகமா போனா அது அப்படி. திருநீற்றின் வார வேடம் நினைப்பித்தீர். ஒரு வினாடி கூட அதை மறந்துடக்கூடாதுன்னு அந்த அன்பு வேடத்தை நினைப்பூட்டினீர் ஐயா. உமக்கு இதை விட என்ன பெரிய நன்றி செய்வது? அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, வேடங்களை பார்க்கிற பொழுது, அடியார்கள் என்கிற வேடங்களை பார்க்கிற பொழுது, வேடம் வேறு சிவம் வேறு என்று கருதாமல் வேடமே சிவம், வேடமே சிவம். அதை இங்க சொல்லுகிறார். திருந்து தேவன் குடி எய்திய தேவர் தேவு எய்திய அருந்தவத்தோ தொழும் அடிகள் வேடங்களே. சிவபெருமானுடைய வேடத்தை இவர்கள் அணிந்திருக்கிறார்கள், எனவே இவர்கள் சிவம். irrespective of the individual, I am not bothered about the individual. ஆனால் புனிதத்தன்மையான அந்த சின்னங்களை அணிந்திருக்கிற இவர்கள், இந்த புனிதத்தன்மையான சின்னங்கள் சிவனை நினைவுபடுத்துகிற விதத்திலே அமைந்ததினாலே இவர்கள் வணக்கத்திற்குரியவர்கள். அதை சொன்னார். மாலற, இந்த உலகத்திலே இருக்கிற பொழுது அவர்களுக்கு மால் மயக்கம் நீங்குவதற்கு சிறந்த வழி நேயம் வலிந்தவர் வேடம். அப்படிதான் பிரிச்சு படிக்கணும். மால் அற நேயம் வலிந்தவர் வேடம். அவருடைய வேடத்தை தொழுதல் ஒன்று. திருநீர் ரொம்ப அணிந்து கொள்வது அவசியம். மற்றவருக்கு நினைவூட்டுவதும் நாம நினைவூட்டுவதும். அந்த ஒலி, சிவ ஒலி, அந்த நாமம், அந்த பேரு, இதெல்லாம் இறைவனை நினைவூட்டுவதாகவே அமைதல். வேட்கை விட்டார் நெஞ்சின் மூடத்துளே நின்றுனார். வேட்கை விட்டவர்களுக்கு அந்த மூடம் வந்துவிடும். சிவன் மேலேயே பற்று கொண்டிருக்கிறவர்களுக்கு அந்த மூடம் வந்துவிடும்.
அப்படி அன்பின் மிகுதியினாலே செய்யப்படுகிற வழிபாடு சிவபெருமானுக்கு செய்யப்படுகிற பொழுது யார் செய்கிறான்னு கவலையே இல்லை. அந்த அன்பை காட்டுறதுக்கு தான் சாக்கிய நாயனார். இன்னும் பாருங்க, அவர் இன்னும் ஒருபடி மேல, இந்த வேடம் கூட இல்லை அவர்கிட்ட, பௌத்த வேடம். அன்பை காட்டுறதுக்கு கல்லை விட்டு எறிஞ்சார். அன்பை சிவம் புரிந்து கொள்ளுகிற அளவுக்கு யாராலும் புரிந்து கொள்ள முடியாது. யார் ஒருவர் உண்மையான அன்பை செலுத்துகிறார்கள் என்பதை நாம தீர்மானிக்க முடியாது. இவர் ரொம்ப அன்புடையவர், இவர் ரொம்ப அன்பில்லாதவர், இவர் குறைச்ச அன்புடையவர்னு சொல்றதுக்கு நமக்கு அருகதையே கிடையாது. யாராருக்கு என்னென்ன அன்புங்கிறது ஆட்பாலவருக்கு அருளும் வண்ணமும் ஆதி மாண்பும் கேட்பான் புகில் அளவில்லை. இன்னாருடைய அன்பு இப்படிப்பட்டது என்று கணிப்பதற்கு நமக்கு அருகதையே கிடையாது. செய்யவே கூடாது, அந்த தப்பை செஞ்சிடக்கூடாது. அவர் சிறந்த பக்திமான், இவர் சிறந்த பக்திமான், இவர் அவ்வளவுக்கு பக்தி இல்லை, இப்படிலாம் நாம பேசுறது. அதை போல ஒரு பைத்தியகாரத்தான உலகிலேயே கிடையாது. நமக்கு என்ன தெரியும், என்ன ஸ்கேல் இருக்கு அளக்கிறதுக்கு நம்ம கிட்ட, இது எவ்வளவு நீளம் சொல்லுங்கன்னா இவர் அங்கேருந்து ஒரு டேப் எடுத்துட்டு வந்து அளந்து சொல்லிடுவாரு. நம்ம கிட்ட ஒரு ஸ்கேல் வேணும் இல்ல. அதனாலதான் அவர் சொன்னார் அழகில் சோதியன்னாரு. அவரை உலகலாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மதி வேணியன் அழகில் சோதியன். அழகு சோதின்னு சொன்ன உடனேயே நீ மெஷர் பண்ணிடலான்னு நினைக்காத. தேர் இஸ் நோ யூனிட். அழகுனா யூனிட். அழகில் சோதியன், அப்படிப்பட்ட பெருமான். அந்த அன்பு, அந்த வழிபாடு, அத இந்த ரெண்டு பாடல்களையும் எடுத்து சொல்லி என்ன சொல்லுகிறார். அப்ப நிறைவா நமக்கு என்ன தெரிகிறது, வழிபாடு, சிவ வழிபாடு, சிவபூசை உறுதியாக இருத்தல் வேண்டும். அதுக்கு அம்பாளே அந்த பூசையை செய்திருக்கிறார். உறுதியான அந்த வழிபாடு செய்வதற்கு முன்பாக அந்த இப்ப வழிபாடு அனுஷ்டானம் பண்ணுறது அங்க சுத்தி அந்த இந்த சுத்திகள்லாம் செய்துக்கிட்டு தான் பண்றாங்க அனுஷ்டானம் இல்லைங்களா. அதானே வழிபாடு செய்வதற்கு முன்பாக சிந்தையை ஒருமுகப்படுத்துதல். இப்ப சில ஆச்சாரியர்கள் சொல்லி தருவாங்க, பூஜை செய்யறதுக்கு முன்னாடி தியானம், வேற ஒண்ணும் இல்லை, கான்சென்ட்ரேஷன். ஏற்கனவே அந்த கான்சென்ட்ரேஷனை கொண்டு வந்துட்டு அப்புறம் பூஜையில போய் உட்கார்ந்தா ஈஸியா அதுல டேலி ஆகும் இல்லையா. அதுக்குத்தான் அது அந்த பூஜைக்குரிய பொருட்களை எல்லாம் தேர்ந்தெடுக்கிற பொழுது சில பேர் இந்த தியானத்தை பண்ணிடுவாங்க. எல்லாம் பூ எடுத்து வைக்கிறது, மலை, அப்புறம் நீர் எடுத்து வைக்கிறது, அப்புறம் பஞ்சபாத்திரம் எடுத்து வைக்கிறது, இதெல்லாம் படங்கள், இதெல்லாம் பலகை எடுத்து, இதெல்லாம் செய்கிற பொழுதே அந்த மன ஒருமைப்பாடு, இதெல்லாம் இதை வலியுறுத்துகிறார். எனவே ஒருமைப்பாடு, மன ஒருமைப்பாடு, பூசை செய்கின்ற முறை, இது உறுதிப்பாடோடு செய்ய வேண்டிய முறையை அம்பாளே செய்து காட்டி இருக்கிறாள். அவளுக்கு சுவாமி அருள் செய்திருக்கிறார் என்று சொல்லிவிட்டு, அம்பாளே அருள் செய்திருக்கிறார், அம்பாள் பூஜை செஞ்சான்னா அம்பாள் பூஜையை மட்டும்தான் ஏற்றுக்குவார் என்ற சந்தேகம் நமக்கு வந்துவிட வேண்டாம். எளியவர்களாக இருக்கிற நாம் அன்பு செய்தாலும் ஏற்றுக்கொள்வான். எந்த வழிபாட்டு பயன் கருதி அன்பு செய்யப்படுகிறதோ அதை நிறைவேற்றியும் தருவான் சிவபெருமான் என்கிற இந்த இரண்டு செய்திகளையும் இதுல தெளிவாக இந்த லிங்க புராணம் என்று சொல்லக்கூடிய, லிங்க புராணம் என்றால் பல சிவபுராணங்கள், அவற்றினுடைய செய்தியாக இந்த இரண்டு பாடல்களையும் சொன்னார் என்று சொல்லி நிறைவு செய்யும் முகமாக 5 எடுத்து 5 முறை ஓதுவேன். அன்பர்கள் தொடர்ந்து ஓத வேண்டும் என்று திருவடி பணிந்து வேண்டிக் கொள்கின்றேன். ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய.